இந்த வருஷம் நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? எப்படி சொல்றது, என்ன எடுக்கல சாமி. ஓடாதடா வாடா. நல்லா தண்ணி அடிக்கணும். போன வருஷம் நான் அடிக்கவே இல்லை. ரெசல்யூஷனே இருக்கக்கூடாது. அதான் ரெசல்யூஷன் எடுக்க சொந்தக்காரனை வந்து முக்கியமா நம்பாதீங்க. மாற்றம்ங்கிறது நம்ம மாறினாதான் மாற்றம் வருங்கிறத நம்புறேன் நான். கேலண்டர் மாறதுனால எதுவும் மாற போறது இல்லை. லைஃப் இஸ் ஒன் டைம், என்ஜாய் ஃபுல் டைம். ஆசைப்படுறது ஒண்ணும் இல்ல, அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்கணும். இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறேன்? ஓடாதடா வாடா. இதெல்லாம் நம்மளுக்கு படைக்கப்பட்டதா ஓடாத சொன்னா. இந்த வருஷம் எதை மாத்திக்கணும்னு நினைக்க போறேன்? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராம நல்லா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லையா? வேற இன்னும் நல்ல நல்ல பிள்ளைகளை பார்த்து நல்ல பிள்ளையா பார்க்கணும்னு இருக்கிறேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஒண்ணு அழகான பிள்ளையா பார்த்துட்டு இருக்கேன். ரைட், அவ்வளவுதானா? ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். இந்த வருஷம் அதை பிள்ளைய கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேனே, அதை கூட்டிட்டு போகாம மறந்துட்டு விட்டுட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பா அதை நடத்தி காமிச்சிருக்கேன், கூட்டிட்டு போயிருவேன். கல்யாணம் பண்ணணும் அப்ப? நான் கல்யாணம் பண்ணுவேன். சரி, ரைட். தேங்க்யூண்ணே. இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? நான் ஒன்னும் எடுக்கல சாமி, நீ போயிட்டு வா. போய் பேசக்கூடாதுன்னு வேற வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது போன வருஷம் தப்பு பண்ணியிருப்பேன், இந்த வருஷம் அதை மாத்திக்கணும்னு நினைப்பேன். அது வேற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 1-2 பொய் சொல்லுவேன், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ரைட். சொல்லுக்கா, இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? இந்த வருஷம் வந்து ரொம்ப கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதிகமாக கோவப்படுவேன். இப்போ கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது போன வருஷம் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பீங்க, அதை இந்த வருஷம் செய்யவே கூடாதுன்னு? அப்படிலாம் இல்லை. நான் பெரிய தப்புன்னு நினைக்கிறதே நான் படுற கோவம் தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அதுவே குறைச்சாலே எனக்கு நிறைய பிரச்சனை குறையும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ். இந்த வருஷம் நீங்க எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷமாவா? இந்த வருஷம் நல்லா தண்ணி அடிக்கணும். போன வருஷம் நான் அடிக்கவே இல்லை, இந்த வருஷம் அடிக்கணும். இந்த வருஷம் நிறைய குடிக்கணும். ஆமா. சுனாப்பானா நாக்கு நம 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 அரிக்கியடா. போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது? இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. போன வருஷம் எப்பவும் போல செய்யற மாதிரி இந்த வருஷம் நல்லா சாப்பிடணும். ஒரு வருஷம் ஆச்சு சரக்கு சாப்பிட்டு. அந்த ஒரு வருஷத்தை விட்டுட்டு இப்ப சரக்கு சாப்பிட போறேன். ரைட்டு, ஓகே. நல்லா. வேற எதுவும் இல்லை? வேற எதுவும் இல்லையா? எனக்கு சரக்கு ஒண்ணு இருந்தா போதும், ரொம்ப சந்தோஷம். மூஞ்சிகள் வந்து வாயை குப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க சாராயமா. ஓகே, ரைட்ண்ணே, தேங்க்யூ. என்னோட சந்தோஷமும் அதுதான். ஓகே, ரைட்டு. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல விஷத்தை வாங்கி குடிக்காதீங்க, விக்கிறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க. இந்த வருஷம் நியூ இயர்க்கு அப்புறம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு தான். லவ் பண்ணக்கூடாது ரெசல்யூஷன். எல்லாரும் லவ் பண்ண ரெசல்யூஷன் எடுப்பாங்க, நீங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு எடுக்கிறீங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. போன வருஷமே லவ் பண்ணிட்டேன். ஓ, போர் அடிச்சிருச்சா? போரெல்லாம் அடிக்கல. அது எப்படி சொல்றது, ஏற்கனவே லவ் பண்ணி நல்லா ஃபெயிலியரு இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. அதனால அது வேணாம். அதனால வேணாம். போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அது இந்த வருஷம் பண்ணக்கூடாது, அதான் மாத்தி. அது இதே ஒண்ணுதான். இதே ஒண்ணுதான், லவ் தான். சொல்லுங்க, நீங்க இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? இந்த வருஷம் இத்தனை வருஷமா ஹாப்பியா இருந்தேன்னு தெரியல, இதுக்கு மேல இருக்கணும்னு ஒரு மோட்டிவ் இருக்கு. போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் நான் அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம்? செய்யக்கூடாது அப்படின்னா, நான் வந்து என்னை வந்து ரொம்ப வீக்கா எப்படி சொல்றது, என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல அப்படி நான் ஃபீல் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் வந்து எனக்கு என்னால முடியும், எனக்குன்னு யாரும் தேவை, யாரோட சப்போர்ட்டிவும் இல்லாம நான் வந்து தனியா அந்த லைஃபை நான் வாழணும்னு இந்த வருஷத்துல இருந்து ஒரு ஐடியால இருக்கேன். என்னை நம்பி என் குழந்தை இருக்கு, என் குழந்தைக்கு நான் இருக்கேன்றதை விட அவளுக்கு எல்லாமாவும் நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வேற ஏதாவது இது பண்ணணும் அது பண்ணணும் ஒரு ஆசை, ஏதாவது வாங்கணும் அப்படிலாம் இல்ல, ஹாப்பியா இருக்கணும், யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, என்னால யாருக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அதை மட்டும் தான் காட்டு. நம்ம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. இந்த வருஷம் நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? போன வருஷம் எதுவும் இல்லை. போன வருஷம் வீடு கட்டுறதா இருந்துச்சு. இந்த வருஷம் வீடு கட்டி மேரேஜ் மாதிரி பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்க. ஆமா. போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அதை செய்யக்கூடாது இனிமேல் இந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு ஏதாவது? அப்படி இல்லை, என்னத்த தப்பு பண்றது, இன்னும் இல்லை, எல்லாமே நம்ம பண்றதா ரைட்டு, எல்லாமே ரைட்டு தான், வேற ஒன்றும் இல்லை, தப்பு எதுவும் பண்றதா இல்லை. சரி, ஓகே. இந்த வருஷம் நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? புக்ஸ் நிறைய படிக்கணும், நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு ஒரு நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் புக்ஸ் அதிகமா படிச்சது இல்லை.
கவிதை எழுத பிடிக்கும், கவிதை எழுதுவேன். இந்த வருஷம் Books reading. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புக்ஸ் ரீடிங் படிச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். அப்புறம் தங்கச்சி இருக்காங்க, நான் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணணும், அடுத்து நான் மேரேஜ் பண்ணணும். இதுதான் இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன். போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, இந்த வருஷம் அதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? அது அப்படி எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த தடவை அப்படி எதுவும் ஆறக்கூடாது. இந்த வருஷம் எல்லாத்துக்கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்கூட அப்ரோச் பண்ணணும். சண்டைலாம் போடாமல் எல்லாத்துக்கூடயும் ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். ஓகே. ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுங்கிறதா என்னோட ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுங்கிறதா என்னோட ரெசல்யூஷன். இல்லை போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணி இருப்பீங்க, அதை மாற்றிக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் நினைச்சதுங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லையா? இல்லை. இந்த வருஷம் எதுவும் எடுக்க போகிறது இல்லை. எதுவும் இல்லையா? அப்படியே எடுத்தாலும் இன்னைக்கு எடுப்பேன், நாளைக்கு விட்டுருவேன். ரெசல்யூஷன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போன வருஷம் ஏதாவது தப்பு தவறா பண்ணிருப்பீங்க, அதை அந்த வருஷம் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. மனசு இருந்து யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. மனசு கருத்து யாருக்கு எந்த துரோகம் பண்ணதில்லை. வேற போன வருஷம் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த வருஷம் அது நடக்குமா? அதாவது மனுஷன் வாழ்க்கை வந்து மிஷின் மாதிரி காலையில எந்திரிக்கிறோம், சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறோம். யாருக்காண்டி உழைக்கிறோம்? குடும்பத்துக்காண்டி உழைக்கிறோம். அதான் ரொட்டீனா போய்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஆண்களோட இது. போன வருஷம் பண்ண தப்பு இந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். நம்ம எந்த தப்புமே பண்ணதில்லையே. லைஃப் இஸ் ஒன் டைம், என்ஜாய் ஃபுல் டைம். என்ஜாய். ஓகே, தேங்க்யூ. இந்த வருஷத்துக்கு என்ன எடுத்திருக்கீங்க? சொல்யூஷன் ஒன்றும் இல்லை ப்ரோ. நியூ இயர்ங்கிறது கேலண்டரில் மட்டும்தான் வரும். நம்ம என்ன மாற்றமோ அதுதான் மாற்றம் வரும். வாஸ்தவமான பேச்சு. போன வருஷம் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம போய் இந்த வருஷம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும். எந்த மாதிரி கேட்குறீங்க? சக்ஸஸ்ஃபுல்லா எல்லாமே லவ் லைஃப் பிஸ்னஸ் செட்டில் ஆகணும். மாற்றம்ங்கிறது நம்ம மாறினாதான் மாற்றம் வருங்கிறத நம்புறேன் நான். கேலண்டர் மாறதுனால எதுவும் மாற போறது இல்லை. பண்ண தப்பு போன வருஷம் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த வருஷம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா எதுவும் தப்பெல்லாம் பண்ணதில்லை ப்ரோ. டயத்தை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் அதை கரெக்ட் பண்ணாலே எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான். நியூ இயர் வந்தால் எதுவும் மாற போறது இல்லை. கேலண்டர் மட்டும் தான் மாறும். நம்ம பார்த்து மாற்றினாதான் எதுவுமே மாறும். நமக்கு இல்லை தான் இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த புது வருஷத்துல இருந்து எதை மாத்திக்க போறேன் சொல்லு. ஆக்டிவேஷன் மாத்திக்க போறேன். ஆக்டிவிட்டிஸ். ஆமா, ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாத்தையும் மாத்திக்க போறேன். கஸ்டமர் வர இன்னும் மேலும் மேலும் வந்து எனக்கு கஸ்டமர் வந்து அதிகமாகணும். ஓகே. அதாவது போன வருஷம் வந்து ட்ரீம் வச்சிருந்தேன், வீடு வாங்கணும், எனக்குன்னு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும். ரெண்டாவது வந்து சொந்தக்காரனே எவனையும் நம்பக்கூடாது. நம்பாமல் இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறலாம். போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், இதை நான் அதை பண்ணக்கூடாது. போன வருஷம் எந்த தப்பும் பண்ணலை, இந்த வருஷமும் எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல. என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து மாற்றிக்கலான் இருக்கேன். உங்களோட லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கலாம். ஆமாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஏதாவது ஆசைகள்? ஆசை அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு கடை, அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்லை. வேற எனக்கு எதுவும் தேவையில்லை. போன வருஷம் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வாங்க முடியாமல் இருக்கும். இந்த வருஷம் நான் எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தான். வீடு, கடை, எனக்குன்னு ஒரு பைக், அவ்வளோதான். மறுபடி வேற எந்த இதுவும் எனக்கு காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சொந்தக்காரனை வந்து முக்கியமாக நம்பாதீங்க. அவ்வளோதான். யாருமே நம்பக்கூடாது. சொல்லுங்க, நான் இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கடனை கட்டணும்னு நினைக்கிறேன். கடன். வேற ஒன்னே ஒண்ணுதான் இந்த வருஷத்தோட என் லட்சிய குறிக்கோளா வச்சிருக்கேன். அவ்வளவுதான். போன வருஷம் ஏதாவது ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, பண்ண முடியாம போயிருக்கும். இந்த வருஷம் எல்லா வருஷமே ஆசைப்படுறேன். எது நடந்திருக்கு? சரி, வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கல்ல, அது இனிமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம்? வாழ்க்கையில செய்யக்கூடாது அப்படி எதுவும் எனக்கு தோணுனதில்ல. என் மனசு உறுத்துற அளவுக்கு தப்பு எதுவும் பண்ணதில்லை. ஓகே, ரைட். எது எடுத்து சொல்லுங்க. என்ன அடுத்தாப்புல இருந்தா எடுக்கலாம் முடியும். எடுத்தா இருக்கணும், இல்லை அடுத்த மாதிரி வாயை கொடுத்தா இருக்கணும். வாயை கொடுக்கணும். ரீசல்யூஷன் எடுக்கலையா? எடுக்கல. ஏதாவது வாங்கணும், போன வருஷம் ஆசைப்பட்டிருப்பீங்க, வாங்க முடியாம இருக்கும். இந்த வருஷம் பண்ணிடுவாமா? என்ன செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றாங்க. ரெசல்யூஷன் என்னக்கா எடுத்திருக்கீங்க? ரெசல்யூஷனே இருக்கக்கூடாது, அதான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ரெசல்யூஷன் இல்லக்கா, எல்லாரும் புதுசா ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? வேணாம், எல்லா வருஷமும் புது புது ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்கேன், எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல. அதனால இந்த வருஷம் நோ ரெசல்யூஷன். போன வருஷம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம போய் இந்த வருஷமாச்சு அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயம்? அப்ப எதுவும் எடுக்கிறது இல்லை. நான் ரெசல்யூஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சு பண்றது, பண்ண முடியலங்கிறீங்க, அப்ப திருப்பி அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணணும்லக்கா. இந்த வருஷம் வச்சியும் ரெசல்யூஷன் நோ. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. உங்களுக்குக்கா ரெசல்யூஷன் போன வருஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சு இப்ப பண்ண முடியல நினைக்கிறீங்கன்னா? எல்லாரையும் நம்பினேன், இந்த வாட்டி யாருமே நம்ப கூடாது, அதான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்.
பண்ண தப்புகள், பண்ணக்கூடாத தப்புகள். அப்போ ஓகேக்கா. சார் சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? ரெசல்யூஷன் சொல்றப்ப நான் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் மிட் டவுன்ல பிரசிடென்டா இருக்கேன். ஓகே. இப்போ இன்னும் ஒரு 6 months எனக்கு அந்த பீரியட் இருக்கு. அந்த பீரியட் என்ன சிறப்பாக செய்யலாங்கிற ஐடியா. சிறப்பான போன வருஷம் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் அதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சார்? போன வருஷம் ரைட் இவர் ஸ்டாஃப் சொன்னார் பார்த்தீங்களா, சொந்தக்காரங்களா. அதாவது ஆக்சுவலாக ரொம்பவும் யாரையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது போன வருடம் நான் கெட்ட பாடம். வரும் வாரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம செயல்படலாம்னு நினைச்சிருக்கோம். ஓகே சார். உங்களுக்குன்னு ஏதாவது ஆசைகள், போன வருஷம் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆமாம். அது இந்த வருஷம் வாங்கணுன்ற ஒரு ஆசைகள் ஏதாவது? ஏன்னா எல்லாமே இருக்கு, வசதி எல்லாமே இருக்கு. புதுசாக இது வாங்கணுங்கிற மாதிரி ஐடியா இல்லை. நோ ஐடியா. பேசுறீங்க, இப்ப பேசுங்க. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. வேற லெவலுக்கு. போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அந்த வருஷம் செய்யக்கூடாது, அதை நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதாவது நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்ல நல்லா இருந்துக்கணும், மற்றபடி தேவையில்லாததுக்கு இது ஆகக்கூடாது அப்படின்னு அவ்வளவுதான். வேற ஏதாவது ஆசைகள், இந்த வருஷம் இது வாங்கணும், ஏதோ வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு? அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த வருஷம் என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன வீடை கட்டி முடிக்கணும். வீடை கட்டி முடிக்கணும் சொந்தமா. ஓகே ரைட். அவ்வளவுதானா? ஃபேமிலியா இருக்கிறதுக்கு தனித்தனி இதை நாங்க செட்டா முடிக்கணும். அவ்வளவுதான். முடிக்கணும், ஒரு வீட்டுல எல்லாரும் இருக்க மாதிரி. ஆமா. ரைட். ஓகே. வேற எதுவும் ஆசைகள் எதுவும்? வேற ஒன்றும் ஆசை இல்லை, அவ்வளவுதான். ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. இந்த வருஷம் நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கீங்க? கோவத்தை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். வேற நான் பிடிச்சிருக்கு, அவங்க கடைசி வரை என் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எப்பயுமே. போன வருஷம் ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அது இந்த வருஷம் பண்ணவே கூடாதுன்ற ஒரு விஷயம். கோவம் மட்டும்தான். கோவம் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே. அது எனக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், அது இந்த வருஷம் பண்ணக்கூடாது. அடுத்து வேற உங்களுக்கு வேற ஏதாவது இந்த வருஷம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அது வாங்கணும்னு ஒரு ஆசை? என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேக்கா, சொல்லுங்க. பிசினஸ் நல்லபடியா டெவலப் ஆகணும், என்னால முடிஞ்ச உதவி எல்லாத்துக்கும் செய்யணும். போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இப்ப அதை நான் மாத்திக்கணும், அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்? கோவப்படுற விஷயங்கள். கோவத்தை குறைச்சிக்கணும் எல்லாருக்கிட்டையும். போன வருஷம் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இந்த வருஷம் அதை வாங்கணும் அப்படின்னு வேற ஏதாவது இருக்கா? வீடு கட்டணும்னு நினைச்சேன். அது இந்த வருஷம் கண்டிப்பா முடிச்சிருவீங்க. ஓகே ரைட். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் என்னோட ஆசைகள். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு உதவி செய்யணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். இந்த வருஷம் எந்த ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கீங்க புது வருஷத்துல? மேக்ஸிமம் லைஃப்ல ஏதாவது நம்ம பாசிட்டிவ் விட்டுட்டு நடக்கிற ஃபியூச்சரை யோசிக்கிறோம். நடக்கிறது எதிர்காலத்தை விட்டுட்டு பாஸ்ட மறந்துட்டு ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட்டை ட்ரெயின் பண்ணி போயிட்டே இருக்கணும். வேற ஏதாவது ஆசைகள்? போன வருஷம் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, நடந்திருக்காது. இந்த வருஷம் கார் தான். ஓகே ரைட். போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அதை நான் செய்யக்கூடாது திரும்பி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? கடன் வாங்கினது அது நடக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன். நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ரைட். வேற எதுவும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில? போன பாஸ்ட் வரைக்கும் ஒருத்தவங்க வேலை பார்த்து இருந்தேன், இதுக்கு மேல அப்படியே பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா. சொந்தமா ஆசை. ஓகே. இந்த வருஷம் உங்களோட ரெசல்யூஷன் என்ன? கடவுளை தேடிதான் நம்ம பயணம். கடவுளை தேடி பயணிக்க போறீங்களா? தேடல் அதிகமா இருக்கு. இல்ல போன வருஷம் ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்களா, இது வாங்கணும் அது வாங்கணும்? ஆசைப்படுறது ஒண்ணும் இல்ல, அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும். இது வரைக்கும் இல்ல, இந்த வருஷம் பாத்துக்கணும்னு முழு நம்பிக்கையில இருக்கீங்க. அவ்வளவுதான். ரைட். வேற ஒண்ணும் உங்களுக்கு போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இதை இந்த வருஷம் நம்ம மாத்திக்கணும், பண்ணக்கூடாது அப்படின்ற நினைக்கிற மாதிரி விஷயங்கள்? தப்பு வருஷம் நடந்துட்டாங்க, மாத்த முடியல. ட்ரை பண்ணலாம், ஆனா அது வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அம்மாவை பாத்துக்கிறத நம்ம. ஓகேண்ணா, தேங்க்யூ. இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க சொல்லுங்க? எதுவுமே எடுக்கல. எதுவுமே எடுக்கல. வருஷம் வேஸ்ட் தான். போன வருஷம் ஏதாவது உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வாங்க முடியாம போயிருக்கும்? நிறைய வாங்கிட்டேன். அது ஃபுல்லா வாங்கிட்டீங்க. போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இப்ப இந்த வருஷம் அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி விஷயங்கள்? இல்ல, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. அப்பெல்லாம் எதுவும் இல்ல. தப்பே பண்ணது இல்லையா? இல்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவும் பெருசா தோணல. நான் எதுவும் எந்த தப்பும் பண்ணல. புது வருஷம் எதுவுமே புதுசா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் ஏதாவது இந்த வருஷத்துல இருந்து அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எந்த ஒரு யோசனையுமே இல்ல, சும்மா ஜாலியா இப்படியே போக வேண்டியதான். ப்ரோ, இந்த வருஷம் நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க? இந்த ரெசல்யூஷன் இல்ல ப்ரோ. இந்த ரெசல்யூஷன் இல்லையா? போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இது அந்த வருஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு? எதுவும் எல்லாமே தப்பு. போன வருஷம் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வாங்க முடியாம போயிருக்கும். இந்த வருஷம் எதுவும் வாங்கணும்னு உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? கல்யாணம் பண்ணணும், வைக்கணும்,
இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இப்போதைக்கு எதுவுமே இல்லைண்ணே. போற போக்குல போயிட்டு இருக்கீங்க ப்ரோ. இந்த வருஷத்துல இருந்து என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. இந்த புது வருஷத்துல வெளியே சுத்தாம வீட்டுக்குள்ள இருக்கணும். போன வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் நான் அதை செய்யக்கூடாது, அதை மாத்திக்கணும் அப்படின்ற விஷயம். சரி ப்ரோ, ஏதாவது போன வருஷம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வாங்க முடியாம போயிருக்கு. இந்த வருஷம் ஏதாவது எல்லாமே வாங்கிட்டீங்க. உங்களுக்கு ரெசல்யூஷன் வேற எதுவுமே இல்லையா? இதை மாத்திக்கணும், இதை எப்படி நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். சரி ப்ரோ. ஹரிஹரன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரிஹரன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Once more. ஹரிஹரன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.